டிசி அண்ட் ஏசி டிரான்சியன்ட் பேஸ் பண்ண அப் டு 2010 வரைக்கும் கேட்கப்பட்ட கேட் ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் இந்த கிளாஸில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு கேட் ஆர் டிஆர்பி பாலிடெக்னிக் ஆர் டிஆர்பி இன்ஜினியரிங் மாதிரியான எக்ஸாம்ஸுக்கான ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த செஷனை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் இந்த கிளாஸோடைய பிடிஎஃப் நம்ம வந்து கொடுத்துருவோம். எப்போ அப்படின்னா இந்த வீடியோக்கு 10 லைக்ஸ். ஓகே, சிம்பிள் தான், 10 லைக்ஸ் மட்டும் போதும். 10 லைக்ஸ் கொடுங்க. அண்ட் கமெண்டில் வந்து நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படின்னா அட்டெண்டட் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்து போடுங்க. 10 லைக்ஸு 10 கமெண்ட் வந்துச்சு அப்படின்னா நான் பிடிஎஃப் வந்து என்ன செஞ்சிருவேன், கூகுள் டிரைவில் நம்ம இந்த கிளாஸ் நடத்தி முடிச்சோடனே போட்டுருவோம். அந்த கூகுள் டிரைவுக்கான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருவேன். ஏன்னா யூடியூப் அப்படி தான் ஒர்க் ஆகுது. லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்டில் வந்து நடத்தாதனா சொல்லிட்டு போங்க இல்லைனா. ஓகேங்களா? ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அப்புறம் இந்த ப்ராப்ளம் சால்விங் செஷன் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, நான் இப்போ சார் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்காதீங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம ஆல்ரெடி ஒரு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்போம். அது நம்ம JSMS அகாடமி சேனலில் இருக்குது. அதை போய் பாருங்கள். அதை பார்த்து ஃபுல்லாக எழுதிட்டு நோட்டில் பக்காவாக அதை அந்த வீடியோ கிளாஸ் பார்த்து நோட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து பாருங்கள். ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு இது புரியும். ஓகே, இல்லைனா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது, என்னடாமோ சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் வந்து இப்போது ஹெல்ப்ஃபுல், கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. இல்லைனாலும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். பார்த்துட்டு இங்கே வாங்க, பார்த்துட்டு வந்து என்ன செய்யுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரி, ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 1, கேட் 1992. ஓகே, இது ஒரு 1 மார்க் லெவல் கொஸ்டின். தி டைம் கான்ஸ்டன்ட் ஆஃப் தி நெட்வொர்க். ஓகே, டைம் கான்ஸ்டன்ட் கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னாலே வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். இங்கே வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஸோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கலாம். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஓகே, இது அதாவது இது சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட் T∞ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஷார்ட் ஆகிடும். ஓகேங்களா? ரைட்டு, பாருங்கள். அப்போது இதை வந்து நம்ம என்ன செய்வோம், ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருப்போம். ஓகே, ரைட், ரெசிஸ்டன்ஸ் இந்த வீடியோ கிளாஸை முடிஞ்ச வரைக்கும் வீடியோ பாஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறதுக்கு பயன்படுத்துங்க, பெஸ்ட்டு. அப்படி தான் பயன்படுத்தணுமே, அதுக்கு தான் இந்த கிளாஸே நம்ம நடத்துறது வீடியோ. ஓகேங்களா? டவுட் இருக்குன்னா டக்குன்னு வீடியோ நீங்கள் ப்ளே பண்ணி என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். அந்த மாதிரி பயன்படுத்துங்க. ஃபுல் வீடியோ பார்க்குறதும் தப்பு கிடையாது, பார்க்கலாம். பட் ப்ராக்டிஸிங் பர்பஸ்க்கு பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. ஏன்னா டிரான்சியன் பேஸ் பண்ணி ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனல்லையே 2 to 3 ஹார்ஸ்க்கு வந்து கிளாஸ் நடத்தியிருக்கோம். நான் எல்லா ப்ளேலிஸ்ட்டையுமே எல்லா லிங்கையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருவேன். ஓகேங்களா? நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. ஓகே, ரைட். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம் சால்விங் இதில் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஈஸி டு மாடரேட் லெவல் ப்ராப்ளம்ஸ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ் தான். இதெல்லாம் ஈஸி தான். உங்களுக்கு வந்து ஏஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராப்ளம்லாம். கேட் ப்ராப்ளம்ஸும் பாருங்கள். ஓகேவா? என்ன வரும், டவ் டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சி சர்க்யூட் நமக்கு என்ன வரும், ஆர் ஈக்குவலண்ட் சி ஈக்குவலண்ட். சிம்பிளான கொஸ்டின். ஆர் ஈக்குவலண்ட் நமக்கு என்ன இருக்குது, ஆர் பேரலல் வித் 2R. அப்போது 2R² டிவைடட் பை 3R வரும். ஆர்ஆர் கேன்சல் 2R/3. சி ஈக்குவலண்ட் என்ன, சி தான் சி ஈக்குவலண்ட், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான். therefore டவ் ஈக்குவல் டு 2R/3 இன்டு சி. 2RC/3 இருக்கா ஆப்ஷனில்? எஸ், ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, கொஷின் நம்பர் 2 பாருங்கள். அடுத்து இது 1996 கேட்டிருக்காங்க. இது ஒரு 1 மார்க் லெவல் கொஷின். கொஷின் பெருசாக இருக்கலாம், எப்போவுமே பயப்படக்கூடாது. ஓகேங்களா? இதுவும் வந்து இது ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல் கொஷின். இது ஒரு ஈஸி டு மாடரேட் லெவல். அது ஈஸி கொஷினுங்க, இது ஈஸி டு மாடரேட் லெவல். அப்போ என்ன அர்த்தம், ஈஸி டு மாடரேட் நான் சொல்கிறேன் அப்படின்னா டிஆர்பி ஆஸ்பிரண்ட் கண்டிப்பாக இதை பார்க்கணும்னு அர்த்தம். டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டும் பாருங்கள். ஓகேவா? ரைட். இன் தி சீரியஸ் ஆர்சி சர்க்யூட் shown in figure, the voltage across C starts increasing when the DC source is switched on. Okay, the rate of increase of voltage across C about dVc upon dVc/dt கேட்குறாங்க. ஓகேங்களா? just after the switch is closed, that is t equal to 0 plus will be. ஓகே, t equal to 0 மைனஸில் இப்போ ஓப்பனாக இருந்திருக்கணும். ஓகேங்களா? at t equal to 0 minus, at t equal to 0 minus என்னவாக இருந்திருக்கும், t equal to 0 மைனஸில்
கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜே ஆயிருக்காது. அப்போது விசி 0 மைனஸ் ஈக்குவல் டு விசி 0 ப்ளஸ் ஈக்குவல் டு என்ன வரும் 0 வோல்டேஜ். ஓகேவா? ரைட். அட் டி ஈக்குவல் டு 0 ப்ளஸ் அட் டி ஈக்குவல் டு 0 ப்ளஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் won't allow sudden change in voltage. ஓகேங்களா? ரைட். அப்போது என்னவா நமக்கு பிஹேவ் பண்ணும், இது வந்துட்டு இதாக ஷார்ட் ஆகிட போகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் இருக்க போகிறது இல்லை. யா, ஏன்னா நமக்கு தான் தெரியும்ல டி கொண்டு 0 ப்ளஸில் என்ன அப்படி போகிறதா இருந்ததுன்னா வோல்டேஜ் சோர்ஸ் 0 வோல்ட்னு போடணும். அது தேவையில்லாத ஆணி நான் ஃபீல் பண்ணுறேன். அதனால் நான் வந்து தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, டேரெக்டாகவே நான் போடுறேன். ஓகே, ஆர் ரைட். ஓகே ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஐ ஆஃப் டி போகும். எஸ், ஐ ஆஃப் டி கரண்ட் ஐ ஆஃப் 0 ப்ளஸ் ஆர் ஐ ஆஃப் டி இதை நான் சொல்லிக்கலாம். என்ன இது நான் கேவிஎல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை கேவிஎல் என்னங்க வரும் -1 ப்ளஸ் ஐ ஆஃப் டி இன்டு ஆர் ஈக்குவல் டு 0 ஐ ஆஃப் டி ஆர் ஈக்குவல் டு 1. ஐ ஆஃப் டிங்கிறது என்னங்க, சிம்பிள், இதெல்லாம் பேசிக்கான விஷயம். ஐ ஆஃப் டி கரண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கரண்ட் என்ன வரும் சி டிவிசி ஆஃப் டி பை டிடி. கரெக்டா? இதெல்லாம் நம்ம வந்து முன்னாடியே படிச்சிருக்கோம், பேசிக்கான விஷயம். எஸ், அப்ளை பண்ணுங்கள். இங்கே என்ன வரும் சி ஆர் சரி நான் டேரெக்டாக நான் போட விரும்பலை. அதாவது ஐ ஆஃப் டிக்கு பதிலாக சி டிவிசி ஆஃப் டி பை டிடி ஆர் ஈக்குவல் டு 1. என்ன கேட்டிருக்காங்க, ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் வோல்டேஜ் அக்ராஸ் சி, அதான் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ். ஓகே, டிவிசி அப்பான் அப்போது டிவிசி ஆஃப் டி பை டிடி ஈக்குவல் டு எனக்கு 1/RCன்னு கிடைக்குது. ஓகேவா? இதுதான் ஃபைனல் ஆன்சர். இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? ஆப்ஷன்லேருந்து அதான் ஆன்சர். எஸ், ஆப்ஷன் டி பாருங்கள், கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாமா? கொஷின் நம்பர் 3. ஓகே, தியரி கொஷின் கேட்டிருக்காங்களா? தியரி கொஷின் கேட்க மாட்டாங்களா கேட்டில்? ஓகே, 2001 1 mark level question. Unit step voltage is applied at t equal to 0 to a series RL circuit with 0 initial condition. ஓகே, அப்போ ரைட்டு வாங்க தான். கொஷின் நம்பர் 3 இது ஒரு பியூட்டிஃபுல்லான கொஷின். இந்த கொஷினுக்கு நான் வந்தது ஒரு சிம்பிளாக போட்டு காட்டுறேன். ப்ளஸ் மைனஸ் யூ ஆஃப் டி யூனிட் ஸ்டெப் தானே. யூனிட் ஸ்டெப்போட ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, நம்ம சிக்னல்ஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஸ், இதுதான் யூனிட் ஸ்டெப்போடைய ரெஸ்பான்ஸ். ரொம்ப நான் வர நெட்டு போக விரும்பலை. ஓகே, இருக்கட்டும். ஆர்எல் தானே, ஆர்எல். ஓகேவா? ரைட்டு, ஆர்எல் ரைட். அட் டி ஈக்குவல் டு 0 ப்ளஸில் என்ன நடக்கும்? அதாவதுங்க முதல்ல அட் டி ஈக்குவல் டு 0 மைனஸில் என்னவா இருக்கும்? இப்போ பாருங்கள், அட் டி ஈக்குவல் டு 0 மைனஸில் என்ன இருக்காது, சப்ளையே இருக்காது. அப்போது இண்டக்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டர் கரண்ட் ஐஎல் ஆஃப் 0 மைனஸ் என்ன, இண்டக்டர் சார்ஜியாக இருக்காது. அதாவது 0 ப்ளஸில் தான் நமக்கு வந்து என்ன ஆகும், யூ ஆஃப் டி வந்து நமக்கு 1 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அட் டி ஈக்குவல் டு 0 மைனஸில் இண்டக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளையே இருக்காது. ஸோ இண்டக்டர் என்ன இருக்காதுன்னா சார்ஜ் ஆயிருக்காது. அப்போது ஐஎல் ஆஃப் 0 மைனஸ் ஈக்குவல் டு ஐஎல் ஆஃப் 0 ப்ளஸ் ஈக்குவல் டு 0 ஆம்பியர். ஓகே, ரைட்டு. அப்போ அட் டி ஈக்குவல் டு 0 ப்ளஸில் சேமாக தான் இருக்க போகுது. ரைட்டு. இப்போ ஆப்ஷன் வாங்க. இட் இஸ் பாசிபிள் ஃபார் தி கரண்ட் டு பி ஆசிலேட்டரி. தி வோல்டேஜ் அக்ராஸ் தி இண்டக்டர் அட் டி ப்ளஸ் டி 0 ப்ளஸ் ஈக்குவல் டு 0. எஸ், இட்ஸ் ட்ரூ. ஏன்னா அட் டி ஈக்குவல் டு 0 ப்ளஸில் ஐஎல் ஆஃப் 0 ப்ளஸ் 0வாக தான் இருக்க போகுது. ஐஎல் ஆஃப் 0 ப்ளஸ் 0வாக இருக்கிறதுனால
வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? 0 தான். சொல்லணும், டவுட்டே கிடையாது. சிம்பிளான விஷயம் தானே. ஏன் கரண்ட் 0 வந்தால் ஆப்வியஸ்லி கரண்ட் டேட்லி ப்ரொபோஷனல் டு வீங்க, ஐ டேட்லி ப்ரொபோஷனல் என்ன? ஓம்ஸ்லாம். ஏப்பா பேசிக்கே அதுதான், ஓம்ஸ். ரைட். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக ஆப்ஷன் பின்னு சொல்லிடலாம். பொதுவாக தியரி கொஸ்டின் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். ஓகே, இருக்கட்டும். கொஸ்டின் நம்பர் 4 என்ன கேட்டிருக்காங்க? இது ஒரு 2 மார்க் லெவல் கொஸ்டினா? ரைட், ஏதோ பெரிய சம்பவமாக இருக்கும் போல இருக்குது. 2 மார்க் லெவல் கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு மார்க் லெவல் கொஸ்டின் தான். இது உங்களுக்கு வந்து டிஆர்பியில் கேட்குறாங்க அப்படின்னா கேல்குலேட்டர் அலோவ் பண்ணணும் கண்டிப்பாக. பார்க்கலாம், அடுத்த டிஆர்பி மேபி கேல்குலேட்டர் அலோவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? டிஆர்பி எக்ஸாம்ஸுக்கு படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ கரண்ட்லி ஏஐயாக ஒர்க் பண்ணக்கூடிய படிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு நான் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் வந்து டிஎன்பிசி லெவலில் மட்டும் டிஆர்பியை அணுகிடாதீங்க. ஓகேவா? டிஆர்பியுமே கிராக் பண்ணக்கூடிய எக்ஸாம் தான். என்ன ரொம்ப அதிகமாக காத்திருக்கும், அதான் ஒரு பெரிய ப்ராப்ளமே. ரைட், ஓகே. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 4, GATE 2002. Okay, the 2 mark level question. Consider the circuit shown in figure. If the frequency of the source is 50 Hz, okay, F கொடுத்துருக்காங்க என்ன 50 Hz, okay, then a value of 2 which results in a transient free response and response வந்து என்னவா இருக்கு பாருங்க, சைனா இருக்கு. ரெஸ்பான்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் சைனா இருந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் சைனாக இருந்து டிரான்சியன்ட் ஃப்ரீ கண்டிஷன் என்ன வரும்? டிரான்சியன்ட் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் என்ன ஃபார்முலா? இதுக்கு கண்டிப்பாக கேல்குலேட்டர் தேவை. ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கும்போது இந்த கொஸ்டின் தேவைப்படாது. ஒமேகா டி ப்ளஸ் பை டி டென்ஸ் டு டி நாட் equal to tan inverse of omega L upon R. அவ்வளோதான். ஓகே, இங்கே டி நாட் பை வந்து பாருங்கள் சைன் ஒமேகா டீன் தான் இருக்குது. ஸோ எதுவும் டிஸ்பிளேஸ்லாம் ஆகலை. ஸோ ஒமேகா டி நாட் டேரெக்டாக நான் போடுறேன். ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகாங்கிறது என்ன? 2πf. 2πf என்ன? 50. எல் என்ன கொடுத்துருக்காங்க சம்மில்? 0.01 டிவைடட் பை ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 5. ஓகே, 10. அப்போது tan இன்வர்ஸ் போட்டோன்னா எனக்கு என்ன கிடைக்குது? நான் வெர்ச்சுவல் கால்குலேட்டரில் போடுறேன், நீங்களும் வெர்ச்சுவல் கால்குலேட்டரில் போடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் 32.14 கிடைக்குது டிகிரியில். 32.14 டிகிரி. இங்கே பாருங்கள், இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? டிகிரியில் போடக்கூடாது. ஏன்னா அங்கே ஒமேகா இருக்குது, நமக்கு ரேடியனில் தான் போட்டாகணும். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்? ரேடியனுக்கு மாற்றணும். ஸோ ரேடியன் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 32.14 இன்டு π/180 டிகிரி. ஸோ இதை சால்வ் பண்ணுங்கள். இதே நீங்கள் வச்சு கால்குலேட்டர் போட்டு சால்வ் பண்ணிங்கன்னா 0.56 கிடைக்கும். ஓகேவா? ரைட்டு. அப்புறம் என்ன? டி நாட் நமக்கு ஈஸியாக பயன் பண்ணிடலாமா? தேர்ஃபோர் டி நாட் ஈக்குவல் டு 0.56 டிவைடட் பை ஒமேகா. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா 0.00175 கிடைக்குது. அப்போது தேர்ஃபோர் டி நாட் என்ன வருது? 1.785 மில்லி செகண்ட்ஸ். இதான் ஆன்சர். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். அப்புறம் நாங்கள் இந்த கிளாஸ் வந்து நான் ஒரே வீடியோவாக போட வேணாம்னு பார்க்குறேன். நம்ம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி போடலாமான்னு யோசிக்கிறேன். 2 கொஷினாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி போடலாமான்னு யோசிக்கிறேன். பார்ப்போம். இந்த ஒரு கிளாஸ் மட்டும் யோசிச்சுட்ருக்கேன். அந்த வீடியோ நான் மொத்தமாக தான் ரெக்கார்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ நீங்கள் மேபி நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ சிங்கிள் வீடியோ தான், அதை நாங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கூட போடலாம். ஓகேவா? அடுத்த வீடியோக்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். ரைட்? ஏன்னா மொத்தமாக போட்டோன்னா நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து தனித்தனியாக போடணும்னா தனித்தனியாக போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ரைட்? ஏன்னா இன்றைக்கி அட்டென்ஷன் ஸ்பென் ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு. இப்போலாம் இருக்கக்கூடாது. பல்கான வீடியோ பார்க்குறது நல்லது, லென்த்தியான வீடியோ பார்க்குறது நல்லது. கொஸ்டின் நம்பர் 5 என்ன கேட்குறாங்க? இன் தி சர்க்யூட் shown in figure, switch S is closed at the time t equal to 0. The voltage across the inductance at t equal to 0 plus S. ரைட்டு. எஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது 2 மார்க் லெவல் கொஸ்டின். ஓகே, எஸ் வந்து க்ளோஸ் ஆகுதா? ஓகே,
t ஈக்குவல் டு 0 ப்ளஸில் நமக்கு என்னவா இருக்கும்? முதல்ல அட் t ஈக்குவல் டு 0 மைனஸில் என்னவா இருந்திருக்கும்? ஏன்னா ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகலைன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் என்ன இருக்காது, சார்ஜே ஆயிருக்காது. அப்போது அதானே உண்மை, சப்ளை வந்து ஸ்விட்ச் ஓப்பனில் இருக்குது. அப்போ எப்படி வோல்டேஜ் சோர்ஸ் போகும்? சாப்பாடு எல்லாம் பண்ணியாக கிடக்கணும். அதே கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. t ஈக்குவல் டு 0 மைனஸில் நமக்கு பாருங்கள் VC ஆஃப் 0 மைனஸ் ஈக்குவல் டு VC ஆஃப் 0 ப்ளஸ் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி IL ஆஃப் 0 மைனஸ். இதுக்கெலாம் என்ன சார் காரணம் கேட்டிங்கன்னா, இது நம்ம டீட்டெயில்டாக நடத்திட்டோம் ஆல்ரெடி. ஸோ நீங்கள் அந்த கிளாஸ் போய் பாருங்கள். இங்கே நம்ம நடத்தணும்னா டைம் சரி வராது. ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது என்ன? அட் t ஈக்குவல் டு 0 ப்ளஸ் என்ன பண்ணலாம்? சிம்பிளி பாருங்கள், வோல்டேஜ் சோர்ஸு 0, கரண்ட் சோர்ஸு 0. அப்படின்னு என்ன அர்த்தம்? கெப்பாசிட்டன்ஸ் நம்ம இப்போ என்ன செய்யணும்? இண்டக்டன்ஸ் அப்போ நம்ம என்ன செய்யணும்? கெப்பாசிட்டன்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், இண்டக்டன்ஸ் என்ன செய்யணும்? ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஏன்னா VC ஆஃப் 0 ப்ளஸ் என்ன? 0. அதே IL ஆஃப் 0 ப்ளஸ் என்ன? 0. ரைட். அப்போ நான் திருப்பி இந்த சர்க்யூட்டை வந்து வரைகிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, 10 வோல்ட் ஷார்ட் சர்க்யூட். ஓகே, இது என்ன ஆகிடும்? இது ஓப்பன் சர்க்யூட். அப்போது இங்கே என்ன இருக்கும்? VL ஆஃப் 0 ப்ளஸ் இருக்கும். இங்கே என்ன போகும்? IC ஆஃப் 0 ப்ளஸ் இருக்கும். ரைட். இங்கே 4 ஓம், இங்கே 4 ஓம் ப்ளஸ் மைனஸ் 10 வோல்ட். ஓகேவா? ரைட்டுங்க. என்ன கேட்டிருக்காங்க? வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ். ஓகே, வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ்னால் இது கேட்குறாங்க. அவ்வளோதாங்க, சம் முடிஞ்சு போச்சு. வெயிட் கரெக்டு தானே? ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு எனக்கு. t ஈக்குவல் டு 0 ப்ளஸ். ஓகே, சாரிங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. இப்படி தான் அடிக்கடி மறந்துடுறேன் பாருங்க. அங்கே 3 ஓம் மறந்துட்டேன் பார்த்தீங்களா? 3 ஓம் மறந்துட்டாங்க. அது எவ்வளோ பெரிய மிஸ்டேக் தெரியுமா? என்னதான் ஆகும்? VL ஆஃப் 0 ப்ளஸ் என்ன வரும்? 10 வோல்ட்னு வந்துடும். ஆப்ஷனில் இருக்கா? ஆப்ஷன் இல்லை. அப்போ நம்ம அப்ரோச் தப்பு. ஓகே, ஸோ கவனமாக இருக்கணும் எப்போவுமே இந்த சம்லாம் சால்வ் பண்ணும்போது. இந்த டிரான்சியன்ட் சம்லாம் சால்வ் பண்ணும்போது ரொம்ப கவனம் இருக்கணுங்க, இல்லைனா பெரிய அளவுக்கு சொதப்பிடும். ஓகே, என்னது? 3 ஓம். ரைட். ஓகே, இப்போ சால்வ் பண்ணலாமா? இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாமா? சிம்பிளாக நான் போடுறேன் பாருங்கள். ப்ளஸ் மைனஸ் 10 வோல்ட், 3 ஓம், 4 என்ன வரும்? 2 ஓம் வருமா? அவ்வளோதாங்க, முடிஞ்சு. 2 ஓம் ப்ளஸ் மைனஸ் VL ஆஃப் 0 ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 3 ஓம். அப்போது VL ஆஃப் 0 ப்ளஸ் நமக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள் வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுங்கள். 10 இன்டு 2/2 + 3. 2 + 3 என்ன வரும்? 2 + 3 என்ன வரும்? 5. டேரெக்டாக போடுறேன், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். 5. இப்போது 2 எனக்கு 4 வோல்டேஜ் கிடைக்குது. இது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். எஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். ரைட். எத்தனை கொஸ்டின் முடிச்சுக்கிறது வரைக்கும்? 5. கொஸ்டின் நம்பர் 6. ரைட்டு, இது ஒரு 2 மார்க் லெவல் கொஸ்டின். கெப்பாசிட்டர் இன்சுலேஷன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு மாடரேட் லெவல் கொஸ்டின் தான். ஈஸி டு மாடரேட். கொஸ்டின் நம்பர் 5 முடிச்சுக்கோமா? 6 கொஸ்டின் நம்பர். என்ன கேட்குறாங்க? இன் தி ஃபிகர் தி கெப்பாசிட்டர் இனிஷியலி ஹேஸ் சார்ஜ். ஓகே, கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆகிருக்கு 10 கூலம்ப். ஓகே, அப்போது கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்களா நமக்கு? எஸ், கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் என்ன? 0.5 ஃபேரட். ஓகே, அப்புறம் சார்ஜ் Q என்ன கொடுத்துருக்காங்க?
10 கூலும். அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், Q ஈக்குவல் டு CV, EMFTயில் படிச்சிருப்பீங்க. அப்போ V என்ன வரும், Q/C. Q என்ன 10 டிவைடட் பை 0.5. அப்போது 100/5 20 வோல்டேஜ். தேர்ஃபோர் V என்ன வரும், 20 வோல்டேஜ். இது என்ன, VC ஆஃப் 0- அண்ட் 0+, ரெண்டு கேஸுமே VC ஆஃப் 0- இனிஷியல் கேஸ்லேயே அது வந்து சார்ஜ் ஆகிருக்கு. ஓகேவா, VC ஆஃப் 0+ ஈக்குவல் டு 20 வோல்டேஜ். ஓகேங்களா, ரைட்டு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள், ஸ்விட்ச் எஸ்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்களாம். இங்கே பாருங்கள், கவனமாக பாருங்கள். இந்த கேஸில் கெப்பாசிட்டர் வந்துட்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சார்ஜ் ஆகும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இனிஷியலி சார்ஜ் ஆயிடுச்சு, சம்மில் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் எஸ் வந்து க்ளோஸ் ஆகும்போது இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது, சார்ஜ் ஆகி தான் இருக்குது. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, தி கரண்ட் இன் தி சர்க்யூட் 1 செகண்ட் ஆஃப்டர் தி ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்டு வில் பி, இதான் கேட்குறாங்க. ஓகே, நம்ம அப்போ வந்து வாங்க அட் T ஈக்குவல் டு 0+ என்ன ஆகும்னு பார்ப்போம். வாங்க அட் T ஈக்குவல் டு 0+ என்ன வரும், அட் T ஈக்குவல் டு 0+ல இப்போ சர்க்யூட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ரைட், எனக்கு இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கிடைக்கும். எஸ், இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஓன்ட் அலோ சடன் சேஞ்ச் இன் வோல்டேஜ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கெப்பாசிட்டன்ஸ் வந்துட்டு ஒரு வோல்டேஜ் சோர்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். சிம்பிளாக என்ன பண்ணுவோம், சோர்ஸ் ஃப்ரீ ஆல் சர்க்யூட் போய் பாருங்கள், ஆர்சி சர்க்யூட் போய் பாருங்கள், கிளாஸு எடுத்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. சில பேர் கேட்பீங்க, சார் அங்கே ரவுண்டாக போட்டிங்க, என்ன சார் இப்படி போகிறீங்க கேட்காதீங்க. ரவுண்டாக போச்சு, ரவுண்டாகவே போட்டுருவாங்க. நம்மள ரவுண்டாக இருக்குது, நம்ம மட்டும் இதுக்கு தேவையில்லாமல் அப்படி போட்டுட்டு. ஓகே, ப்ளஸ் மைனஸ் என்ன 100 வோல்ட், இங்கே ப்ளஸ் மைனஸ் என்ன இருக்குது 20 வோல்ட். ஓகே, 2 Ω. என்ன கேட்குறாங்க, கரண்ட் கேட்குறாங்க. ஓகேவா, அதாவது I ஆஃப் டி கிடையாது, I ஆஃப் டி அட் T ஈக்குவல் டு 1 செகண்ட். சார் ஒரு டவுட்டு, 1 செகண்ட் தானே சார் சொல்லியிருக்காங்க, 1 செகண்ட் ஸ்டெடி ஸ்டேட் போயிருமான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஏன் போகக்கூடாது, 1 செகண்ட் ஸ்டெடி ஸ்டேட் போகக்கூடாதுன்னு யார் சொன்னா, தாராளமாக 1 செகண்ட் ஸ்டெடி ஸ்டேட் போக முடியும். ஓகேங்களா, T ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்தாங்களோ அதுதான். ஓகே, T ஈக்குவல் டு 0+ 0.0000000 தெரியாது, அது ஒரு இன்ஸ்டன்ட். ஓகேவா, ரைட்டு. அப்போது பாருங்கள், இதுதான் என்ன, IC ஆஃப் 0+. என்ன ஒரு IC ஆஃப் 0+, IC ஆஃப் 0+, ஹையர் பொட்டன்ஷியல் மைனஸ் லோயர் பொட்டன்ஷியல் டிவைடட் பை 2. அப்போது எனக்கு 80/2னா 40 ஆம்ஸ் வரும். இது என்ன, IC 0+. ஓகேவா, ரைட், அதான் I0 சொல்லிக்கலாம். ஏன்னா IC ஆஃப் 0- ஈக்குவல் டு IC ஆஃப் 0+ ஈக்குவல் டு சேம். ரைட், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, 1 செகண்டுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அப்போ 1 செகண்ட் என்ன அர்த்தம், ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆகுதுன்னு அர்த்தம். அட் T greater than 0 ஸ்டெடி ஸ்டேட்டை ரீச் ஆகிடுச்சுன்னா நமக்கு அப்போ என்ன பண்ணுவோம், ப்ளஸ் மைனஸ் 100 வோல்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ், சீரியஸ் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை சால்வ் பண்ணியாச்சுங்க. ஸோ அதனால் வந்து நான் திரும்ப சொல்ல விரும்பலை. கெப்பாசிட்டன்ஸ் நமக்கு என்ன தெரியும், 0.5 ஃபேரட். ஓகேவா, அப்புறம் 2 Ω ரெசிஸ்டன்ஸ். ரைட், இப்போ வாங்க அட் T greater than equal to 0 வந்து என்ன கிடைக்குது, அது வந்து ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போகுது. ஓகேங்களா, I ஆஃப் T ஃபார்முலா என்ன, மறக்கவே கூடாது, எத்தனை மணிக்கு எழுப்பி விட்டு கேட்டான்னு சொல்லணும். I0 e⁻ -t/τ. ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க, T ஈக்குவல் டு 1 செகண்ட் கேட்குறாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி டவ் ஃபைன் பண்ணலாம். வாங்க, டவ் என்னங்க வரும், டவ் சி ஈஸியாக ஃபைன் பண்ணிடலாம். டவ் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸை ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். இங்கே 6 C மட்டும் தான் இருக்குது. ஸோ அப்போ ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், டவ்வை ஃபைன் பண்ணிடலாம். ஏன்னா R ஈக்குவல் C ஈக்குவல், R ஈக்குவல் என்ன 2, C ஈக்குவல் என்ன 0.5. அப்போது 1 செகண்ட். ஓகேவா, டைம் வந்து என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. அடுத்தது நமக்கு வந்து நமக்கு தேவை என்ன, T ஈக்குவல் டு 1 செகண்ட். 1 செகண்டில் நமக்கு என்ன கிடைக்கும், இதுதான் கேள்வி. I ஆஃப் 1 ஈக்குவல் டு I0 என்ன, I0 பார்த்தீங்கன்னா 40
இ பவர் வெயிட் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கோமா பார்த்துக்கிறோம், அது வேறு சொதப்பிடக்கூடாது. இவங்க பார்த்து வந்துடுறேன். டி ஈக்குவல் டு 0 மைனஸ் ரைட்டு 100/5 அது வேறு 10/0.5 யா q ஈக்குவல் டு சிவி கரெக்டு தான். ஓகே ஃபைன். நம்ம இப்போ வந்து இ பவர் -1 வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு கவனமாக தான் பார்க்கணும். மைனஸ் டி என்ன 1, டவு என்ன அதுவும் 1 தான். ஸோ இ பவர் -1 ஓகேவா, ரைட்டுங்க. அப்போது நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? இ பவர் -1 இ பவர் -1 பார்த்தீங்க அப்படின்னா 40 × இ பவர் -1 நீங்கள் வந்து வச்சுக்கிற போட்டு பாருங்கள், எனக்கு 14.71 ஆம்ப் கிடைக்குது. ஓகேவா, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போமா? எஸ், ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7. கொஸ்டின் நம்பர் 7 கேட் 2005 இது என்ன கேட்டிருக்காங்க? இது 1 மார்க் லெவல் கொஸ்டின் அது. ஓகே, பியூட்டிஃபுல்லான கொஸ்டின். இந்த ஃபிகர் கிவன் பிலோ இனிஷியல் கெப்பாசிட்டர் வோல்டேஜ் 0. ஓகே, அப்படின்னாலே இது ஈஸி கொஸ்டின் தாங்க. இது டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக நீ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, விச் இஸ் க்ளோசர் அட் டி ஈக்குவல் டு 0. தி ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் டேரெக்டாகவே கேட்டாங்க. ஓகேவா, சிம்பிளாக என்ன சொல்லிட்டாங்க? அட் டி greater than or equal to 0. அதாவது ஸ்டெடி ஸ்டேட்டில் என்ன நடக்கும்? ஸ்டெடி ஸ்டேட்டில் என்ன இருக்கும்? கெப்பாசிட்டன்ஸ் நம்ம என்ன செய்வோம்? ஓப்பன் சர்க்யூட் பண்ணுவோம், அவ்வளோதான். ரைட்டு, ஸோ டேரெக்டாகவே போட்டலாம். ப்ளஸ் -20 வோல்ட். இது வந்துட்டு சுவிட்ச் க்ளோஸ் ஆகிருக்கும். கெப்பாசிட்டன்ஸ் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஓப்பன் சர்க்யூட் பண்ணியிருப்போம். இது கெப்பாசிட்டன்ஸ் இருந்திருக்குமா? அப்போது விசி இன்ஃபினிட்டி, இப்போ இப்படி தான் ஹேங் ஆகும். விசி இன்ஃபினிட்டி என்ன அர்த்தம்? ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, 10 ஓம் இங்கே எனக்கு 10 ஓம். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ஃபைனல் ஸ்டெடி ஸ்டேட் வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர்ஸ் விசி இன்ஃபினிட்டி கேட்குறாங்க. இதெல்லாம் டேரெக்டான கொஸ்டின் கிடையாது, விசி ஆஃப் இன்ஃபினிட்டி தான் கேட்குறாங்க டேரெக்டாக. விசி அட் ஸ்டெடி ஸ்டேட் என்ன வரும்? ஜஸ்ட்டு வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணுங்கள். 20 × 10 divided by 10 + 10 10 + 10 நமக்கு என்ன வரும்? 20. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, கேன்சல். எனக்கு அப்போ 10 வோல்டேஜ் கிடைக்குது. யா, 2005 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நம்பர் 8 பார்க்கலாம். கொஷின் நம்பர் 8 என்ன கேட்குறாங்க? தி கேட் 2005 2 மார்க் லெவல் கொஷின். கொஷின் நம்பர் 8 ரைட். என்ன கேட்குறாங்க? ஃபஸ்ட்டு தி சர்க்யூட் shown in figure is in steady state. ஓகேங்களா, when the switch S is closed at t equal to 0. ஓகே, assuming that the inductance is ideal, the current through the inductor at t equal to 0 plus. எவ்வளோ ஈஸியான கொஷின் பாருங்கள். இதை வந்து டிஎன்பிசி மாதிரி எக்ஸாம்ஸ்லேயே கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஈஸி லெவல் கொஷின் இது. ஓகேவா, ரைட். நம்ம இந்த மாதிரி ஈஸியான கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம ஜேஎஸ்எம்எஸ் அகாடமி சேனலில் இனிமேல் வந்து போஸ்ட் பண்ணலாம். ரைட்டுங்க. இந்த சுவிட்சு க்ளோஸ் ஆனால் என்ன, ஓப்பனாக இருந்தால் என்ன? இந்த வோல்டேஜ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் என்ன செய்யுது? சார்ஜ் பண்ணிட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, ரைட்டு. அப்போது அட் டி ஈக்குவல் டு 0 மைனஸ் என்ன தான் நடக்குது? இன்டக்டர் ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்குது. ஸ்டெடி ஸ்டேட்டில் இருக்கிற இன்டக்டர் என்னவா பிஹேவ் பண்ணும்? ஷார்ட் சர்க்யூட். ஓகே, என்னவா பிஹேவ் பண்ணும்? ஷார்ட் சர்க்யூட். IL of 0 மைனஸ் என்ன? 10 ஓம். அப்போது IL of 0 மைனஸ் ஈக்குவல் டு IL of 0 ப்ளஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 10/10. ஓ, ஆப்ஷன் இல்லையா இதில்? சாரிங்க, 1 ஆம்ப். ஓகே, ரைட். அவங்க என்ன கேட்குறாங்க? கரண்ட் த்ரூ தி இண்டக்டர் t ஈக்குவல் டு 0 ப்ளஸ். எஸ், 1 ஆம்பியர் தான் ஆன்சர். ஓகே, IL 0 ப்ளஸ் அதான் வரும்போது. ஓகே, நான் உட்காந்து தனியாலாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. 0 மைனஸ் ஃபைன் பண்ணாலே 0 ப்ளஸும் வந்துடும். அவ்வளோதான், இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, பட் ஆப்ஷன் இல்லை. அப்புறம் கொஷின் நம்பர் 9 பாருங்கள். ஓகே, கொஷின் நம்பர் 9 தான் பேர். 9 and 10 ரெண்டுமே இருக்குது. இது ஒரு இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்பாங்க. ஓகே, ரைட். கொஷின் நம்பர் 9, கொஷின் நம்பர் 10. இதை நான் கொஷின் நம்பர் 9 வச்சுக்கிறேன், கொஷின் நம்பர் 10 வச்சுக்கலாம்.
இது கொஷின் நம்பர் 9, இதை கொஷின் நம்பர் 10 வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொஷின்லாம் கேட்குறாங்க அப்படின்னா முதல்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு ரீட் பண்ணுங்கள். A coil of inductance 10 Henry and resistance 40 ohm is connected as shown in figure. கைஸ் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நீங்கள் கேட் ஆஸ் பண்ணிட்டாக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு 65 கொஸ்டினுக்கு 3 ஹார்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாகவே கொஸ்டினை ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணாலே போதும். அவசரமாக அறக்க பறக்க சால்வ் பண்ண வேண்டியது கிடையாது. இது எஸ்எஸ்சி ஜேஇஓ இல்லை டிஎன்பிசி கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸோ இல்லை டிஆர்பி பாலினிக்கோ கிடையாது. ஓகேங்களா, கேட்டுக்கு மட்டும் படிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு கேட்டில் மட்டும் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வரும். ஓகே, டிஆர்பி பாலிடெக்னிக் வந்து இந்த லெவல் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொஸ்டின் வர வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா டைம் பத்தாது இல்லையா. ஆனால் கேட்டுக்கு அப்படி இல்லை, டைம் தாராளமாக இருக்கும். நீங்கள் ரிலாக்ஸ்டாக ரீட் பண்ணி சால்வ் பண்ணாலே போதும். கேட்டுக்கு தான் ஒரு சில இந்த மாதிரி இதெல்லாம் கேட் மாதிரியான கொஸ்டின். ஓகேங்களா, இதெல்லாம் கேட் லெவல் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் வந்து பியூர்லி கேட். மாடரேட் டு டஃப். டஃப்னு சொல்லிட முடியாது டேரெக்டாக, மாடரேட் டு டஃப் சொல்லலாம். ஓகே ரைட். என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, ஆஃப்டர் switches it has been in contact with 0.1 for a long time. It is moved to 0.2 at t equal to 0 plus. அப்போது 0.1 தான் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ at t equal to 0 minus என்னவா இருந்திருக்கும்? எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க? ஸ்விட்ச் 1 வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நான் டயக்ராம் வந்து ரஃபாக போடுறேன் பாருங்கள். மைனஸ் 120 வோல்டேஜ், ரைட், ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? என்ன சொல்லிட்டாங்க? லாங் டைம் மீன்ஸ் ஸ்டெடி ஸ்டேட். ஓகேங்களா, ஸ்டெடி ஸ்டேட்டில் இண்டக்டர் என்ன செய்யும்? ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். ஸ்டெடி ஸ்டேட்டில் இண்டக்டர் என்னவா இருக்கும்? ஷார்ட் சர்க்யூட். அதை மறந்துடாதீங்க. 40 ஓம், இது என்ன? IL of 0 minus ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். 20 ஓம். ஓகே, நம்ம அப்போ இங்கே வந்து என்ன ஃபைன் பண்ணலாம்? IL of 0 minus ஃபைன் பண்ணலாமா? என்ன ஒரு IL of 0 minus? IL of 0 minus equal to IL of 0 plus, yes, equal to V by R. 120 divided by R என்ன? 20 plus 40 60. Yes, 2 ampere கிடைக்குது. இதான் என்ன? IL of 0 minus. இது I0ன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, ரைட்டுங்க. இப்போ கொஸ்டினை பார்ப்போம் வாங்க. If at t equal to 0 plus the voltage across the coil is 120 volt. இதான் காயிலுங்க. ஓகேங்களா, ஏன்னா a coil of inductance and resistance கொடுத்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா இதுதான் காயில். ஓகே, இதுவுமே நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. கொஸ்டினில் கேட் கொஸ்டினாக இப்படி தான் இருக்கும். சில விஷயம் நம்மளாவே புரிஞ்சுக்கணும் கரெக்டாக. இதுதான் காயில். இந்த காயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்டன்ஸ் இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன? 120 வோல்ட். மொத்தமாக 120 வோல்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். தி வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கேட்குறாங்க. அட் t equal to 0 ப்ளஸில் என்ன சொல்கிறாங்க? இது t equal to 0 ப்ளஸ். ஓகேவா, 0.22, அதாவது இந்த சுவிட்ச் 1ல் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ 1லேருந்து என்ன செய்யுது? 2க்கு ஷிஃப்ட் ஆகுது. ஓகேங்களா, அப்போ t equal to 0 ப்ளஸில் எப்படி மாறும் நமக்கு பாருங்கள். at t equal to 0 ப்ளஸில் என்னவா மாறும்? at t equal to 0 ப்ளஸில் இந்த மாதிரி மாறும். ரெசிஸ்டன்ஸ், ஓகே. இண்டக்டன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரண்ட் சோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். என்ன ஆம்பியர்? 2 ஆம்பியர். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் என்ன? இது 40 ஓம். இது எல்லாம் மொத்தமாக இது ஒரு காயில். ஓகேங்களா, இது ஒரு காயில். இந்த காயிலுடைய வோல்டேஜ் என்ன சொல்லிட்டாங்க? இந்த சம்மில் 120 வோல்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. சம்மில் 120 வோல்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சம்மில் கொடுக்குறோன்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெசிஸ்டன்ஸ் என்ன? 20 ஓம். இந்த சம்மில் கேட்குறது ரெசிஸ்டன்ஸ் ஆர் கேட்குறாங்க. ஓகேவா, ஆர் கேட்குறாங்க. ஓகே, இப்போ இந்த 120 வோல்ட் அப்படிங்கிறது ப்ளஸ் மைனஸா இல்லை மைனஸ் ப்ளஸ்ஸாங்கிறது அவங்க கொடுக்கல. பொலாரிட்டி அவங்க கொடுக்கல. ஓகேங்களா, பொதுவாக வந்து வோல்டேஜ் அக்ராஸ் தி காயில் இஸ் 120 வோல்ட்டுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இப்போ ப்ளஸ் மைனஸ் இருக்குமா மைனஸ் ப்ளஸ் இருக்குமாங்கிறது வந்து சுச்சுவேஷன் தான் டிபெண்ட் பண்ணும். இது பண்ணும். ஓகேங்களா, ரைட்டு. கேசியில் அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? இங்கே 2 ஆம்பியர் கரண்ட் இருக்கா? அப்போது 2R அப்ளை கேசிஎல். என்ன வரும்? 2R ப்ளஸ் 20 × 2 ப்ளஸ் 120 வோல்ட்னு வைக்கலாம். அதாவது ப்ளஸ் 120 வோல்ட்டாக இருந்தால் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். பார்ப்போம். 2R ஈக்குவல் டு அந்த பக்கம் போச்சுன்னா -40 -120 சாத்தியப்படுமா? சாத்தியப்படாது. ஏன் சார் சாத்தியப்படாது? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன வரக்கூடாது? நெகட்டிவாக வரக்கூடாது. அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மைனஸ் ப்ளஸ்ங்கிற பொலாரிட்டி தான் எடுத்துக்கிறேன்.
வேறு வழி இல்லை. அப்படி தான் நம்ம அந்த சம்மை சால்வ் பண்ணி ஆகணும். இப்படி தான் நீங்கள் தான், இதெல்லாம் காமன் சென்ஸ் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து கேசிஎல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை கேசிஎல், இது தப்பு. ஓகே, அப்ளை கேசிஎல் என்ன வரும்? 2r + 20 × 2 - 120 = 0. இப்போது 2r = 120 - 40. இப்போ என்ன வரும்? 80. therefore r என்ன வரும்? 40 Ω. r என்ன? 40 Ω. ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் அப்புறம் தான் போய் பார்க்கணும். 40 Ω இருக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 9க்கு. கொஸ்டின் நம்பர் 10 பாருங்கள். இது உண்மையிலே நீங்கள் கவனமாக பார்க்க வேண்டிய கொஸ்டினுக்கு. அது இல்லை ஒன்றுமே புரியாது, என்னடா அது இதுங்கிறாங்க, ஒன்றுமே புரியலங்கிற மாதிரி இருக்கும். கவனமாக பாருங்கள். நான் சொல்கிற அந்த கதையை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து மெயினாக நான் தமிழில் தாங்க சொல்கிறேன், ஓகேங்களா? நான் இன்னும் இங்கிலீஷ்லேயோ இல்லை ஹிந்திலேயோ மலையாளத்திலேயோ வேறு எதுவும் மொழியில் நான் பேசலை. என்னுடைய தமிழ் ஆடியன்ஸுக்கு நான் தமிழில் தான் பேசுகிறேன். கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க, கவனமாக கேளுங்க, ஓகேவா? ஃபார் தி வேல்யூ ஆஃப் ஆர் அப்டைன்ட் இன் தி எபோ கொஷின், தி டைம் taken for 95% of stored energy to be dissipated is close to. இப்போ பாருங்கள், 95% என்ன ஆயிடுச்சு? டிசிபேட் ஆகிருக்கு. 95% டிசிபேட் ஆயிடுச்சுங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? ஜஸ்ட் 5% எனர்ஜி மட்டும் தான் ஸ்டோர் ஆகுதுன்னு அர்த்தம். 95% டு பி டிசிபேட்டட். ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 சால்வ் பண்ணுற பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10 இன்கம் மாற்றலாமா? என்ன? 95% டு பி dissipated means only 5% எனர்ஜி தான் இருக்கு. ஓகேவா? 5%, ஏன்னா 95% என்ன ஆயிடுச்சு? டிசிபேட் ஆயிடுச்சு. 95% போயிடுச்சு. ஓகே, should be stored now. ஓகே, energy should be stored now. ஓகே, இதுக்கு என்னங்க மீனிங்கு? ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிள். இ ஆஃப் டி எனர்ஜி 95% போயிடுச்சு. அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 5% எனர்ஜி தான் இருக்குது. ஆஃப் எனர்ஜி ஸ்டோர்டு இனிஷியலி. ஓகே, இ ஆஃப் டி இனிஷியலி. ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இனிஷியலாக என்ன இருந்துச்சோ அந்த எனர்ஜியில் வெறும் 5% தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ எனர்ஜி ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்ன வரும்? 5% ஆஃப் எனர்ஜி ஈக்குவேஷன் இனிஷியல் கண்டிஷன். இதை நம்ம இப்படியும் போடலாம், வேறு எப்படி போடலாம்? சார் இதெல்லாம் நீங்கள் நடத்தவே இல்லை சார், என்ன சார் புதுசாக இதெல்லாமா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலன்னு குழப்பக்கூடாது. நான் வரேன். டி டென்ஸ் டு 0. ஓகேவா? இனிஷியலாக என்ன? 0ன்னு அர்த்தம். சார் ஓகே சார், இந்த எனர்ஜி ஈக்குவேஷன் எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க எழுதுவோம். ஒன்றும் இல்லை, எனர்ஜி ஈக்குவேஷன் என்னங்க வரும்? இ ஆஃப் டி என்னங்க வரும்? 1/2 L/I². ஐ என்ன? ஐ ஆஃப் டி ஸ்கொயர். சார் இது ஓகே தான் சார். ஐ ஆஃப் டினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ ஆஃப் டி தான் நமக்கு தெரியுமே. என்ன ஐ ஆஃப் டி? இது எனர்ஜெட்டிக் ஈக்குவேஷன், ஓகேங்களா? ஐ ஆஃப் டி என்ன வரும்? I0 e⁻ t/τ. ஞாபகம் வருதா எல்லாம்? இப்போ சால்வ் பண்ணுங்கள். I0ங்கிறது என்னது? IL(0 - IL(0 + 2 ஆம்பியர் or 2 e⁻ t/τ. டவ் ஃபைன் பண்ணணும்ல, வாங்க டவ் ஃபைன் பண்ணுவோமா? டவ் என்ன எப்படி வரும்? டவ் டி முதல்ல வந்து டவ் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போயாச்சு. ஓகேவா? ஸ்டெடி ஸ்டேட்டுக்கு போயிடுச்சுன்னா நமக்கு எப்படி இதை வரைவோம்? t > 0. t > 0, அதாவது ஸ்டெடி ஸ்டேட்டில் நம்ம எப்படி போடுவோம்? போடுவோம் என்ன? சிம்பிள். என்ன இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் பதிலாக என்ன? ஒரு கரண்ட் சோர்ஸ் பேரலல் வித் இண்டக்டன்ஸ், அப்புறம் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? அவ்வளோதான். வாங்க, என்னென்னா ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது ஒரு ரெசிஸ்டன்ஸ், அடுத்தது
ஒரு கரண்ட் சோர்ஸ், அதில் வந்து ஒரு இண்டக்டன்ஸ் வந்து நம்ம பேரலாக இருக்கணும். அடுத்தது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, 40 ஓமா, 40 ஓம், இங்கே 40 20, இங்கே நமக்கு 40 கிடச்சிருக்கு. ஓகே, 40 20, இங்கே ஒரு 40 கிடச்சிது, இங்கே ஒரு 20 ஓம், இங்கே ஒரு 40 ஓம். இது ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, இது இண்டக்டன்ஸ். வித்தியாசப்படுத்தணும், அப்புறம் அது வேறு தப்பாயிரும். சாரிங்க, நான் வந்து ரெசிஸ்டன்ஸ் நான் இன்னும் கொஞ்சம் கவனமாக போடுறேன். அது கையில் போடும்போது ஃப்ரீயாக கொஞ்சம் சரி வர மாட்டேங்குது. இது 10 ஹென்ரியா? ஓகே, 10 ஹென்ரி. அடுத்தது இது 2 ஆம்ப். ஓகேவா, ரைட். இதுதான் வந்து அட் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0ல் நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் கிடைக்கக்கூடிய இது. ஓகேங்களா, ரைட்டுங்க. இப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா டவ் ஃபைன் பண்ணணும். ஓகேவா, டவ் ஃபைன் பண்ணுறது எவ்வளோ ஈஸி. டவ் ஆர்எல் சர்க்யூட் நம்ம என்ன வரும், எல் ஈக்குவலன்ட் டிவைட் பை ஆர் ஈக்குவலன்ட். எல் ஈக்குவலன்ட் ஆர் ஈக்குவலன்ட். எல் ஈக்குவலன்ட் என்னங்க வரும், 10. ஆர் ஈக்குவலன்ட் நமக்கு என்னங்க வரும், 20 + 40 + 40 100. இது தெரியாதுன்னு சொல்லிடாதீங்க, நான் ரொம்ப வருத்தப்படுவேன். எல்லாருக்குமே கண்டிப்பாக இது தெரிஞ்சுக்கணும், பேசிக்கான விஷயம். நம்ம என்ன செய்வோம், இதை ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடுவோம். இங்கே ஒரு 10 ஹென்ரி மட்டும்தான் இருக்குது. 40 40 20 எல்லாமே சீரியஸாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ டவ் 0.1 நமக்கு தெரிஞ்சு போச்சு. ரைட். இப்போ ஐ வாங்க. ஐ ஃபைன் பண்ணி எவ்வளோ நேரமாக கேட்காதீங்க. ஓகே, அப்படி தான். 2e - t அப்பான் டவ் என்ன 0.1. அப்போது 2e - 10t. எப்படி செஞ்சுக்கிறீங்களா, 1/0.1 நமக்கு என்ன வரும், 1/0.1 இருக்குது கரெக்டாக. அப்போ 10. ஸோ e - 10t. இப்போ என்ன எனர்ஜி வாங்க, எனர்ஜி ஈக்குவேஷன். E என்ன வரும், E = 1/2 L என்ன 10 ஹென்ரி இன்டு I என்ன 2e - 10t ஹோல் ஸ்கொயர். ஓ 5 ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வரும் 4e - 20t. அப்போ என்ன கிடைக்குது, 20e - 20t. வித்தவுட் வெர்ச்சுவல் கால்குலேட்டர் இந்த சம் சால்வ் பண்ண முடியாது. ஓகே, E ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வாங்க, இதை தூக்கிட்டு போய் இது வந்து சப்ஸ்டிட் பண்ணுங்கள், என்ன வரும் E 20e - 20t. சாரி, ஈக்குவல் டு 5% என்ன 0.05 இன்டு E at t = 0 இருக்குது. அப்போது E at t = 0 என்ன வரும், E at t → 0 என்ன வரும், 20e - 0 வரும். அதானே, மைனஸில் 0 வரும். அப்போ 20 என்னது இனிஷியல் எனர்ஜி. இதுதான் இனிஷியலாக இருந்த எனர்ஜி. ஓகே, 20 ஜூல்ஸ். அப்போ 20 போட்டலாம் டேரெக்டாக. 20 கேன்சல். e - 20t = 0.05. நேச்சுரல் லாக் எடுங்க. நான் வந்து வெர்ச்சுவல் கால்குலேட்டரில் போடுறேன், நீங்களும் வெர்ச்சுவல் கால்குலேட்டரில் போடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது, -20t = -2.995 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. மைனஸ் கேன்சல். t = 0.1497 செகண்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைக்குது. இதுதான் எனக்கு கிடைச்ச ஃபைனல் ஆன்சர். இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. 0.15 யா 0.15 கரெக்டு தான். therefore t என்ன எவ்வளோ டைம் ஆகும், 0.15 செகண்ட்ஸ் டைம் ஆகும். ஓகே, 5% எனர்ஜி ஸ்டோர் ஆகிறதுக்கு 95% என்ன ஆகிடுச்சு, டிசிபேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இவ்வளோ தான் அப்படின்னு ஈஸியாக சொல்லிட்டோம். இது கேட் லெவல் கொஸ்டின் தான், இப்படி தான் இருக்கும். அதான் இவ்வளோ தூரம் நம்ம ஆக்சுவலாக இது நீங்கள் புக்கில் நீங்கள் எதில் ரெஃபர் பண்ணிங்கனாலுமே இவ்வளோலாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுப்போம் தான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ரைட்டு, சம்பவமாக தான் இருக்குது எல்லா கொஸ்டினும். ஓகேங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்குறாங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஓகேவா, வாங்க சொல்லிட்டாங்க. ஒரு 2 மினிட்ஸ், ஒரே 2 மினிட்ஸ் மட்டும் தரேன். ஓகே, ஆல் ரைட். In the circuit shown in figure, switch SW1 is initially closed. ஓகேவா, அப்போது என்னன்னா முதல்ல அந்த என்ன கதை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகே, at
டி இது வந்து 0+, ஓகே, இதுவும் 0+, ரைட், சாரி, இது 0+, இதுவும் 0+, ரைட். அட் டி ஈக்குவல் டு 0-, டி ஈக்குவல் டு 0- நமக்கு என்ன சொல்கிறாங்க, ஸ்விட்ச் 1 என்னவா இருக்குது, க்ளோஸ்டு, ஓகே. அப்புறம் ஸ்விட்ச் 2 ஓப்பன். அந்த கேஸில் நமக்கு இண்டக்டருடைய கரண்ட் என்னவாக இருந்திருக்கு, ஐஎல் 0- ஈக்குவல் டு IL 0+ ஈக்குவல் டு என்ன இருந்திருக்கு, 10 ஆம்பியர், ஓகே. அதே மாதிரி கெப்பாசிட்டர் சார்ஜ் பாருங்கள், ஐசி கெப்பாசிட்டர் விசி 0-, அதுதான் கொடுத்துருக்காங்க. விசி 0+ ஏன் போகிறோன்னு உங்களுக்கு தெரியும், ஓகேவா. விசி 0+ ஈக்குவல் டு 10 வோல்டேஜ், ஓகேங்களா, ரைட். அவங்க வந்து பொட்டன்ஷியல் கூட பொலாரிட்டிஸ் கூட இண்டிகேட் பண்ணிட்டாங்க, சம்லேயே கொடுத்துட்டாங்க, ஓகே. இப்போது ஸ்விட்ச் 1 பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க, ஸ்விட்ச் 2 வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. என்ன நடக்கும் அதுதான் வந்து கேள்வி, ஓகேவா. அப்படி பண்ணும்போது கரண்ட் த்ரூ கெப்பாசிட்டன்ஸ் அண்டு வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் என்ன, இதான் வந்து கேள்வி, ரைட்டு. அப்போ நம்ம என்ன செய்யணும், சர்க்யூட்டை ரீட்ரா பண்ணணும். அட் டி ஈக்குவல் டு 0+ல டிரான்சியன் தாங்க பயங்கர சேலஞ்சிங் உண்மையிலே. உங்களுக்கு வந்து கேட்டில் இதில் தான் வச்சு செய்வாங்க. நாட் ஒன்லி கேட், உங்களுக்கு டிஆர்பிலையுமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ்டு. அப்போது உங்களுக்கு சர்க்யூட் எந்த மாதிரி மாறும், இது வந்து ஓப்பனாக இருக்கும், இது க்ளோஸ்டாக இருக்கும், ஓகேவா. அப்போது இதை நம்ம என்ன செய்யலாம், இண்டக்டரை ஒரு கரண்ட் சோர்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம், இதை வோல்டேஜ் சோர்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். நான் வந்து திருப்பி இந்த டயக்ராம் போட எனக்கு முடியாதுப்பா, நேரம் இல்லை. இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு, ரைட். இது ஓப்பன் சர்க்யூட்டா, அப்போது இதை அப்படியே இது பண்ணிடலாம். அப்போ என்னது, வி, இது ஓப்பன் சர்க்யூட், ஓகே, இது யூஸ்லெஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, ஸ்விட்ச் வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறோம், ஓகே. அதே மாதிரி இண்டக்டர் நம்ம என்ன செய்யணும், 10 ஆம்பியர் அப்படிங்கிற ஒரு கரண்ட் சோர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம், ரைட். 10 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணலாம். அதே மாதிரி இதை நம்ம என்ன பண்ணலாம், கெப்பாசிட்டன்ஸை 10 வோல்டேஜ் சோர்ஸால் ரீப்ளேஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். 10 வோல்டேஜ், ஓகே, ரைட். இப்போது சம் என்னென்னா, இண்டக்டர் அக்ராஸ் வோல்டேஜ், அதாவது விஎல் கேட்குறாங்க, ப்ளஸ் மைனஸ் விஎல் என்ன. அதே நேரத்தில் என்ன கேட்குறாங்க, கரண்ட் த்ரூ கெப்பாசிட்டர்ஸ், அப்போது இதுதான் கெப்பாசிட்டன்ஸ் ஐசி, இந்த வழியாக போகிறது ஐசி, ஓகேவா. என்னங்க பண்ணலாம், ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம வந்துட்டு வோல்டேஜ் டிவிஷன் ரூல் அப்ளை பண்ணிடலாம். இந்த இடத்துல விஎல் இருக்கா பாருங்கள், வோல்டேஜ் டிவிஷன் ரூல் பாருங்கள், கேசிஎல் அப்ளை பண்ணுங்கள், ஓகே. விஎல் அப்ளை KCL at node VL, nodal concept. KCL at node VL என்னங்க வரும் பாருங்க, VL divided by 10 ohm minus 10 ampere plus VL minus 10 divided by 10 equal to 0, ரைட்டு. அப்போ என்ன வரும், நான் டைரெக்டாகவே போடுறேன், ஓகே. 10 VL minus 100 plus VL minus 10 equal to 0. அப்போது 2VL minus 110 equal to 0. therefore VL என்ன வரும், 55 வோல்டேஜ். இதெல்லாம் பேசிக்கானதுங்க, நான் கொஞ்சம் ஸ்டெப்பை சுருக்கிறேன், நிறைய நடத்த வேண்டியிருக்கு, ஓகேவா. ஸோ இண்டக்டர் அக்ராஸ் வோல்டேஜ் நமக்கு என்ன கிடைக்குது, 55 வோல்டேஜ். ஈஸியாக நம்ம அடுத்து என்ன பயன் பண்ணிடலாம், ஐசி பயன் பண்ணிடலாம். எப்படி சார், ஐசிங்கிறது என்ன, ஐசி ஈக்குவல் டு VL minus 10 divided by 10. VL என்ன 55 minus 10 divided by 10 அப்போது 45 divided by 10 4.5 ஆம்பியர், அவ்வளோதான். therefore ஐசி என்ன, இந்த சம்மில் வந்து நான் ஆப்ஷன் கொடுக்கல, ஆப்ஷன் இருக்குது, நான் வந்து மறந்துட்டேன் எழுதுறதுக்கு.
மாதிரி VL என்ன 55 வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் எதிர்பார்க்கலாம். ரைட், ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? இதுதான் இது வந்து ஈஸி டு மாடரேட் தான். இதுவும் டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது எத்தனை கொஷின் இருக்குது, போயிட்டே இருக்குது. டைம் கான்ஸ்டன்ட் இங்கே பாருங்கள். டைம் கான்ஸ்டன்ட் கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னு வைங்க. இது 2 மார்க்கு லட்டு 2 மார்க்கில் கேட்டுருக்காங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கண்டிப்பாக பாருங்கள். இது ஒரு கொஸ்டினே கிடையாது, ஒரு சப்ப கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா விடவே கூடாது. ஓகேவா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கரண்ட் சோர்ஸ் வந்தால் ஓப்பன் சர்க்யூட்டு, வோல்டேஜ் சோர்ஸ் வந்தால் ஷார்ட் சர்க்யூட். ஓகேவா? அப்படி பண்ண என்ன ஆகும் பாருங்கள். கெப்பாசிட்டன்ஸ் 2 இடத்த போட்டு தனியாக நம்ம போட்டுவிட்டு வாங்க இதிலே போடுவோம், கீச்சுவோம். இதில் 1 ஃபேரட் என்னவா இருக்குது, பேரலாக இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும். கெப்பாசிட்டன்ஸ் அதாவது நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கும் இண்டக்டன்ஸ்க்கும் அப்படியே வந்து பேரலாக தான், அது ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகேங்களா? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் கெப்பாசிட்டன்ஸோடைய பிஹேவியர். பேரலாக இருக்கும்போது என்னவா அது பிஹேவ் பண்ணும், சீரியஸ் மாதிரி நம்ம பண்ணுவோம். ரெண்டையுமே ஆட் தான் பண்ணுவோம். 2F அதே மாதிரி 1F. ஓகேவா? இதை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணியாச்சு. அப்போ 3 ஓம் என்னவா இருக்கும், சீரியஸாக இருக்கும். சீரியஸாக இருந்தால் என்ன, சிம்பிளாக 6 ஓம். அவ்வளோதான். அப்போ டைம் டவ் என்ன வரும், R ஈக்குவலண்ட் C ஈக்குவலண்ட். அவ்வளோதான். R ஈக்குவலண்ட் நமக்கு தெரியும். சீக்கிரம் என்ன வரும், சீக்கிரம் நமக்கு என்ன வரும், 2 ஃபேரட் பேரலல் வித் 1 ஃபேரட். அப்போ 2/3. அவ்வளோதான். 2/3 × 6. ஸோ 4 செகண்ட்ஸ் இருக்கா ஆப்ஷனில். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? எத்தனை கொஸ்டின் இது விசாமல் போயிட்டு இருக்குது பாட்டுக்கு. இது கொஸ்டின் நம்பர் 10. அப்போ இது கொஸ்டின் நம்பர் 11th கொஸ்டின். இது 12th கொஸ்டின். ஓகே, இது என்ன கொஸ்டின் நம்பர் 13, கொஸ்டின் நம்பர் 14. இது யோ என்னங்க இது, ஏதாச்சும் ஒன்றாவது நமக்கு அப்படிதான். கேட் கொஸ்டின் வந்து சில நேரங்கள் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, சில நேரங்களை பார்க்குறதுக்கே கடுப்பாக இருக்கும். என்னடா கொஸ்டின் கேட்டிருக்கீங்கிற மாதிரி இருக்கும். அதில் இந்த கதை விடுவாங்க பார்த்துருக்கீங்களா, இந்த மாதிரி கதை விட்டுச்சுனாலே நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஓகேவா? சரி, ஓகேங்க. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இன் தி ஃபிகர் ஷோன். இது வந்து ஈஸி டு மாடரேட்லங்க. இது ஈஸி டு மாடரேட். இந்த மாதிரி கொஸ்டின் வந்து டிஆர்பியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மாடரேட் டஃப் கிடையாது, ஈஸி டு மாடரேட் தான். In the figure shown, all elements used for ideal for time t less than 0, S1 remain closed, S2 open. ஒன்றும் இல்லை பாருங்க. at t equal to 0 minus என்ன சொல்கிறாங்க, S1 வந்து closed, S1 closed, S2 என்ன ஓப்பன். ஓகேவா? S1 closed, S2 open அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். S1 க்ளோஸ் பண்ணியாச்சு, S2 ஓப்பன் பண்ணியாச்சுன்னா நமக்கு சிம்பிளி இந்த மாதிரி தான் கிடைக்கும் சர்க்யூட்டு. +- 3 வோல்டேஜ், இதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போது பாருங்கள், கெப்பாசிட்டன்ஸ் C1. அப்போது நமக்கு வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா S1 க்ளோஸ்டாக இருக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் என்னவா மாறிடும், ஓப்பன் சர்க்யூட்டாக மாறிடும். இப்போ VC1. தேர்ஃபோர் VC1 0 மைனஸ் என்ன வரும், VC1 0 + 3 வோல்ட். 0 + ஈக்குவல் டு 3 வோல்ட். சார் அப்போ VC2க்கு தான், C2ல் தான் வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லையே, சோர்ஸே இல்லையே. அப்போ அது ரெஸ்ட்டில் இருக்கும். VC2 என்னவாக இருக்கும், 0 - ஈக்குவல் டு 0 வோல்டேஜாக இருக்கும். ஓகேவா? ரைட்டு. இப்போ அடுத்து என்ன கதை விட்றாங்கன்னு பாருங்கள். கதை என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இஃப் தி வோல்டேஜ் அக்ராஸ் VC2 அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் C2 இஸ், அதுதான் நம்ம சொல்லிட்டோம். C2 = 0 சொல்லி தான் சரி தெரியும் கிடையாது, கன்ஃபார்மாக தெரிஞ்சது தான். ரைட். அடுத்து சரி, at t = 0 +ல S1 வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, S2 க்ளோஸ் பண்ணுறாங்க. t = 0 +ல at t = 0 +ல என்ன பண்ணுறாங்க, S1 ஓப்பனும் S2 க்ளோஸ் பண்ணுறாங்க. S1 ஓப்பன், S2 க்ளோஸ். ஓகேவா? S2 க்ளோஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகும், இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சுன்னா சோர்ஸே இருக்காது, இது இருக்கும். அப்புறம் இது வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, அப்படி தானே பாருங்கள். அப்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இது என்னது, C1.
VC1, இது என்ன VC2, இது என்ன C2, இது என்ன C1. ஓகேவா, அதுக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்களா C1 C2 1 farad 2 farad. ஓகேவா, ரைட்டுங்க. இப்போது தி வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் காம்பினேஷன் at t equal to 0 plus will be. இது ரொம்ப ரொம்ப கவனமாக நீங்கள் பார்க்கணும், இல்லைன்னா இங்கெல்லாம் ஒன்றுமே புரியாது. என்னடா இது அப்படி இப்படின்னு. முதல்ல வந்து இந்த கெப்பாசிட்டன்ஸ் ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா பேரலாக இருக்குது. ஓகேவா, சீரியஸாக இல்லை, தயவு செஞ்சு தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இது சீரியஸாக இல்லை, பேரலாக இருக்குது. ஓகேங்களா, இங்கே நம்ம வந்து என்ன செய்யறோம், சுவிட்சை க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைக்குது. ஓகே, வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் காம்பினேஷன் ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ், அவங்க என்ன கேட்கல, VC2 கேட்கல, VC1 கேட்கல, வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் காம்பினேஷன், வோல்டேஜ் அக்ராஸ் தி கெப்பாசிட்டர் காம்பினேஷன். எனக்கு தெரிஞ்சு நம்ம தாங்க 2010 வரைக்கும் உள்ள கிளாஸ் எல்லாமே நடத்தணும்னு நினைக்கிறேன், ஆல் ஓவர் இந்தியாலையும். யா, Q/C வருமா, அதாவதுங்க Q ஈக்குவல் டு CVயா, அப்போ விங்கிறது என்ன, Q/Cயா, இந்த ஃபார்முலா போடுங்க. Q இனிஷியல், இது C ஈக்குவலண்ட். ஓகேவா, சார் இனிஷியல் சார்ஜ் என்ன சார் வரும்னு கேட்டிங்கன்னா, நம்ம கெப்பாசிட்டன்ஸ் 1ல் வந்து இனிஷியல் சார்ஜ் இருக்குது, கரெக்டுங்களா. ஸோ QC1 என்னங்க வரும், QC1 நமக்கு வந்துட்டு வோல்டேஜ் தெரியும் CV, கரெக்டுங்களா. C × V என்ன, V3 வோல்ட். நமக்கு C2 தெரியாது, இது நமக்கு இது தெரியாது. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, கவனமாக கவனிங்க சார். அது என்ன சார் VC2க்கு போடலையா சார், இதுக்கு மட்டும் போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸ்விட்சை அப்போ தான் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். t = 0 ப்ளஸ் இன்ஸ்டன்ட்டில் கெப்பாசிட்டன்ஸில் வந்து என்ன இருக்காது, எந்த எனர்ஜியுமே இருக்காது. ஓகேவா, அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம், ஜஸ்ட்டு VC1 மட்டும் எடுக்கிறோம். அதில் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, VC1 0 மைனஸ் ஈக்குவல் டு VC1 0 ப்ளஸ். உங்களுக்கு ஏதாவது புரியல நான் கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா, ரைட். அப்போது எனக்கு 3 × C, 3 × C1 யா, C1 என்ன, C1 பார்த்தீங்கன்னா 1 farad தானே, எஸ் 1 farad, அவ்வளோதான். அப்போ 3 கூலும். ஓகே, ரைட், 3 கூலும் போட்டாச்சா. அடுத்து C ஈக்குவலண்ட் என்ன வரும், 1 2 இருக்குது, ரெண்டுமே பேரலாக இருக்குது. கெப்பாசிட்டன்ஸில் பேரலாக இருந்தால் சீரியஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும், கரெக்டாக. அப்போது 1 2ங்கிறது என்ன வரும், 3, அவ்வளோதான். ஸோ 3/3 1 வோல்ட்டுங்க, இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேங்களா, ரைட். அடுத்த கொஷின் முடியுதா, ரைட். நமக்கு ஒரு மீட்டிங் வேறு இருக்குது, அவசரமாக போக வேண்டியிருக்கு. நான் இதை முடிச்சுட்டு கிளம்புறேன். ஓகேங்க, அந்த கொஷின் பாருங்கள். 1 மார்க் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே டஃப்பாக இருந்தாலுமே நீங்கள் TRB படிக்கக்கூடியவங்க கண்டிப்பாக படிக்கணுங்க. ஓகேவா, நான் சொல்லிடுறேன் தெளிவா. ரைட், தி ஸ்விட்ச் இன் தி சர்க்யூட் ஹேஸ் பீன் க்ளோஸ்டு ஃபார் லாங் டைம். இட்ஸ் ஓப்பன் at t = 0. At t = 0 ப்ளஸ் கரண்ட் த்ரூ 1 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் இஸ். ஈஸியான கொஷின். முதல்ல at t = 0 ப்ளஸ் 0 மைனஸ், இது ஒரு சோர்ஸ் ஃப்ரீ கான்செப்ட்டுங்க. ஓகேவா, நம்ம சோர்ஸ் ஃப்ரீ கான்செப்டில் நிறைய நடத்தியிருக்கோம். ப்ளஸ் மைனஸ் 5 வோல்டேஜ், ஒரு ரெசிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஃப்ரீ கான்செப்டில் இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ கெப்பாசிட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஸ்டேட்டில் இருக்கும். ஸ்டடி ஸ்டேட்டில் கெப்பாசிட்டன்ஸ் என்ன, ஓப்பன் சர்க்யூட். ஓப்பன் சர்க்யூட்னா VC1 நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது என்ன 4 ஓம், இது 1 ஓம். அப்போ VC1 நமக்கு என்ன கிடைக்கும், ஈஸி வோல்டேஜ் சிம்பிள் அப்ளை பண்ணுங்கள். 5 × 4 / 4 + 1 என்ன 5. நான் டேரெக்டாகவே போடுறேன், இதுக்கு மேலே நம்ம வந்து டீட்டெயிலில் சொல்லிட்டு இருந்தால் சரியாக வராது, நம்ம நிறைய நடத்திட்டோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா VC1 0 மைனஸ், சரி VC1 இல்லை VC1லாம் இல்லை, VC 0 மைனஸ் ஈக்குவல் டு VC 0 ப்ளஸ் ஈக்குவல் டு 4 வோல்ட். ஓகேவா, ரைட்டு. இப்போ அவங்க கேட்குற கேள்வி என்னன்னு மட்டும் பாருங்கள். தி கரண்ட் த்ரூ தி 1 மைக்ரோஃபேரட் கெப்பாசிட்டர் இஸ் at t = 0 ப்ளஸில் இதை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா கெப்பாசிட்டன்ஸ் ஒன்ட் அலோ இன்ஸ்டன்டேனியஸ் வோல்டேஜ். ஓகேங்களா, ஸோ டக்குன்னு வந்து என்ன செய்யாது, அலோ பண்ணாது. ஓகேங்களா, இன்ஸ்டன்டேனியஸாகவே வந்து என்ன செய்யாது, அலோ பண்ணாது. அப்போது நம்ம என்ன செய்வோம், ஒரு வோல்டேஜ் சோர்ஸை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுவோம். என்ன அது 4 வோல்ட். இங்கே என்னக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஒரு சிம்பிளான கொஷினுங்க. ஓகேவா, என்ன 4 ஓமா, ரைட். இது என்ன at t = 0 ப்ளஸ், at t =
0 ப்ளஸ். ரைட், அப்போது நமக்கு கேட்குறது என்ன? ஐசி 0 ப்ளஸ். அதான் கேட்குறாங்க கெப்பாசிட்டன்ஸில் போகிற கரண்ட் என்ன. அப்போ ஐசி 0 ப்ளஸ் என்ன வரும்? ஐசி 0 ப்ளஸ் ஈக்குவல் டு 4/4. எஸ், ஏன் 10 வோல்டேஜ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் தான் நாங்கள் பேசிக்ங்கிறது 1 ஆம்பியர். therefore ஐசி 0 ப்ளஸ் ஈக்குவல் டு 1 ஆம்பியர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். 1 ஆம்பியர். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நான் ஏன் முன்னாடி சொல்லிட்டேன், நீங்கள் அப்போ தான் வந்து கிளாஸ் முடிஞ்சோன்னா டக்குன்னு ஓடினு தெரியும் எனக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணால் மறக்காமல் அட்டன் பண்ணுங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்குமே வந்து ப்ராப்பராக சாப்டர் எல்லாமே கொடுத்துட்றேன். எஸ், நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ நம்ம சேனல் க்ரோ ஆகும். எவ்வளோ நம்ம சேனல் க்ரோ ஆகுமோ என்னாலையும் அவ்வளோ அதிகமாக என்ன செய்ய முடியும், கிளாஸஸ் எல்லாமே எடுக்க முடியும். ஓகேங்களா? என்னுடைய டைட்டான ஷெட்யூலில் தாங்க நான் இந்த கிளாஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் ஃபீல் பண்ணுறேன். அப் டு 2010 வரைக்கும் கேட்கப்பட்ட கேட் கொஸ்டின் முதல்ல கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் முடிச்சாச்சு, எலக்ட்ரிசிட்டி இப்போ முடிக்க போகிறோம் ஆல்மோஸ்ட். அடுத்தது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் முடிக்கணும், அடுத்தது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ், பவர் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? 5 சப்ஜெக்ட்ஸ் தான் நான் எய்ம் பண்ணுறேன். பவர் எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் நடத்த முடியனால, ஆனால் இப்போதைக்கு நடத்த முடியலனால 2010 வரைக்கும் நான் சால்வ் பண்ணிடுறேன். ரிமைனிங் வந்து 2010லேருந்து 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா NPTEL ஓரளவுக்கு சால்வ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் வரும் NPTEL IIT லெக்சர்ஸ், IIT ப்ரொஃபஸர்ஸ், இல்லைனா IITயில் படிக்கிறவங்க வந்து அங்கே உள்ள மாஸ்டர்ஸ் பண்ண போகிறவங்க நடத்தி போடுவாங்க. இதுதான் அந்த கைடன்ஸில் உள்ளவங்க தான் பண்ணுறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நாமளும் என்ன செய்வோம், நம்ம சேனலில் போடுவோம். இந்த சேனலுடைய பிரைமரி அப்ஜெக்டிவ் அதுதான். நான் தொடர்ந்து கிளாஸஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சப்போர்ட் பண்ணணும். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் காலேஜில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் என்னால் ஃப்ரீக்வெண்ட்டாக கிளாஸஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியும். சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் வந்து எனக்கு சார்ஜ் பண்ணலை, ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும். ஓகேங்களா? அட்லீஸ்ட் கமெண்டாவது பண்ணுங்கள். ஐ ஹோப் கமெண்ட் பண்ணுவீங்க, நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்தவங்க ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போகாமல் உட்காந்து படிங்க. ஓகேங்களா? ஆல் தி வெரி பெஸ்ட்.